அக்பர் பீர்பால் கதையில் இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. தலைப்பு வந்து சிறந்த ஆயுதம். அக்பர் சக்கரவர்த்தி வந்து அரசவையில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர்த்தோடவும் நம்ம பீர்பால் கூடவும் அப்படியே அவரோட நந்தவனத்தில் உலாவிட்டு இருக்காரு சாயந்தர நேரம். அப்போ நந்தவனத்தில் மலர்ந்துருக்கிற ரோஜா பூக்களில் பார்த்து பரவசமான அக்பர், அடாடா இந்த பூமியில் ஒரு சொர்க்கம் இருக்குது அப்படின்னா அது இந்த நந்தவனம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆம் பிரபுன்னு கூட இருக்கிறவங்கெல்லாம் ஆமோதிக்கிறாங்க. ஆனால் பீர்பால் மட்டும் மௌனமாகவே இருக்கிறார். இதை பார்த்துட்ட அக்பர், ஏன் பீர்பால், நான் சொன்னதில் உனக்கு உடன்பாடு இல்லையா அப்படின்னு கேட்குறார். பிரபு, இந்த நந்தவனத்திற்கு அழகு தருவது ரோஜா மலர்கள் தான், ஆனால் அழகு எங்கே இருக்கோ அங்கே தானே ஆபத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓஹோ, ரோஜா பூக்களில் இருக்கிற முட்களை தான் சொல்கிறியோ அப்படின்னு அக்பர் கேட்குறார். இல்லை பிரபு, நான் அவற்றை சொல்லவில்லை. அப்படியானா ரோஜா செடிகளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் பாம்புகளை சொல்கிறியான்னு அக்பர் கேட்குறார். மனிதனால தான் பிரபு பாம்புகளுக்கு ஆபத்து. நம்ம காலோடைய ஓசை கேட்டோடனே அவங்களாம் பயந்து ஓடிடுறாங்க பாம்பலான்னு சொல்லி பீர்பால் சொல்கிறார். பின் எதைத்தான் நீ ஆபத்துன்னு சொல்கிற அப்படின்னு சலிப்போடு கேட்குறாரு அக்பர். பிரபு, அபாயம் என்பது அழகு மட்டுமில்ல, வலிமை, செல்வம், புகழ் அனைத்தையுமே நமக்கு அபாயம்தான் அப்படிங்கிறார். தங்களோட பாரதத்தை நீங்கள் வந்து இந்த பாரதத்தில் இந்த உலகத்திலேயே மிக வலிமையை பொருந்திய மிக புகழ்பெற்ற சகல செல்வங்களும் இருக்கிற ஒரு சக்கரவர்த்தி. ஆனால் இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஆபத்தும் கூட. ஏன்னா சுற்றி இருக்கிற ராஜ்யத்து மன்னர்களுக்கெல்லாம் உங்கள் மேலே பொறாமை வந்திருக்கு. அப்போ உங்களை வீழ்த்தணும், வெற்றிவாக சூடணும் அப்படின்னா இப்போ சதித்திட்டங்கள் உங்களுக்கு நிறையா வரும் தானே. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். அப்போது பூலோகத்தில் சொர்க்கம்னு ஒன்று இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி பீர்பால் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கிற அக்பருக்கு ஒரு சிந்தனையும் தோண்டிடுது. உடனே மறுநாள் சபையில் அக்பர் என்னங்கிறாரு, திடீர்னு ஒருவனை வந்து ஆபத்து சூழ்ந்தால் அவனுக்கு தற்காப்புக்கு பயன்படுகிற சிறந்த ஆயுதம் எது அப்படின்னு சொல்லி சபையோர்களையெல்லாம் கேட்டு பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். வாள் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். இல்லை, சில சமயங்களில் வாள் பிடித்தக்காரன் செயலற்று போவதுண்டு அப்படின்னு பீர்பால் மறுக்கிறார். சரி, எதிரி மீது தொலைவிலிருந்து குறிப்பார்த்து ஈட்டி வீசுகிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு சிறந்த ஆயுதம்னு இன்னொருத்தர் சொல்கிறார். இல்லையே, பதற்றத்தில் ஈட்டியை வந்து குறி தவறி பட்டுட்டோம்னா அது நமக்கு பயனே இல்லையே அப்படின்னு பீர்பால் சொல்கிறார். சரிதான், வாள் ஈட்டி எந்த ஆயுதமே சரியில்லைன்னா ஆபத்தில் பயன்படுறது எது தான் பீர்பால் அப்படின்னு அக்பர் கேட்குறார். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிந்திச்சு செயல்படுற நமது அறிவு தான் அரசே நமக்கு சிறந்த ஆயுதம் அப்படின்னு பீர்பால் சொல்கிறார். வெறும் பிதற்றல், நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் போது உன் மூளை எப்படி வேலை செய்கிறது என்று நான் பார்க்குறேன் அப்படின்னு அக்பர் கிண்டல் செய்ய சபையில் இருந்த எல்லாருமே பீர்பாலையே பார்த்து சிரிக்கிறாங்க. சமயம் வரும்போது நான் கூறியது உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கொள்வீங்க அரசே அப்படின்னு பீர்பாலும் சொல்கிறார். மறுநாள் அக்பரும் சபையில் இருந்த பாதி பேரும் நதிக்கரையில் உலாவி போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரே கூச்சலும் சத்தமாக கேட்குது. மக்கள்லாம் தலை தெறிக்கி ஓடி வந்துட்டுருக்காங்க. அக்பர் சக்கரவர்த்தியை கண்ட சிலர் ஓடி வந்து, பிரபு ஆபத்து, அபாயம், ஆபத்து, பட்டத்து யானைக்கு திடீர்னு மதம் பிடிச்சிருச்சா, அது இந்த பக்கம்தான் ஓடி வந்துட்டுருக்கு, நீங்களும் உடனே ஓடிடுங்க, ஓடி ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கூச்சலாக போடுறாங்க. அவர்கள் கூறி முடிப்பதற்குள்ளேயே தொலைவில் மத யானை வந்து ஓடி வந்தது தெரிஞ்சிச்சு. உடனே அக்பர் என்ன பண்ணுறாரு, அவரோட இடையில் இருந்த வாளையை உருவி இப்படியே நிற்கிறார் தைரியமாக. அதை பார்த்துட்டு அவர் கூட இருந்தவங்களும் அவங்களோட வாளெல்லாம் உருவி கையில் வச்சுருக்காங்க. ஆனால் மதம் பிடிச்ச யானை வாள் கொண்டு சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுது. அவர்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரம்ம பிடிச்ச மாதிரி சிலைகளாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னை பெரிய ஆபத்து எதிர்நோக்கி வருகிறதுங்கிறது மட்டும் அக்பருக்கு தெரிஞ்சிருச்சு. வாளினாலேயோ ஈட்டினாலேயோ யானை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அவருக்கு அப்போ புரிஞ்சிருச்சு. ஆனால் கோழை மாதிரி ஓடி ஒளிய அவருக்கு தன்மானம் இடம் கொடுக்காதனால என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் செயலற்று அப்படியே நிற்கிறார். பீர்பால் சட்டுன்னு ஓடி வந்து ஒரு பூனையை எடுத்து யானையோட முதுகில் வீசி எரிஞ்சிடுறார். யானையின் முதுகில் விழுந்ததும் மிரண்டு போன பூனை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அதோட நகத்தால் யானையை போட்டு பெராண்டிக்கிட்டே இருக்குது. வலி பொறுக்க முடியாத யானை தான் தும்பிக்கையால் பூனையை பிடிக்க முயல தப்பித்து கீழே இறங்கி ஓடுது. யானையின் கோபம் முழுசு பூனை மேலே திரும்பிடுச்சு. பூனையை துரத்திக்கிட்டே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுது. தனது பருத்த உடலை தூக்கிக்கிட்டு ஓட முடியாத யானை ஓட முடியாமல் சிரமப்பட்டு ஓடுது. ஆனால் அதுக்கு போக்கு காட்டிக்கிட்டே பூனை வந்து சாலையோர புதரம் ஒன்று இருந்துச்சு, அதுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சு மறைஞ்சு போச்சு. யானையின் புதருக்குள்ளே புகுந்து அதை தேடியது. இப்படி யானையின் கவனம் வந்து திசை திரும்ப அக்பரும் மற்றவங்களும் வந்து யானைகிட்ட சிக்காமல் தப்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் சிலையாக நின்ன அக்பர் என்ன நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பீர்பாலை போய் கட்டி தழுவி கொள்கிறார். பீர்பால், சபாஷ் பீர்பால், அறிவுதான் சிறந்த ஆயுதங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மூளையை பயன்படுத்தி சிந்தித்து செயல்படணுங்கிறது தான் சால சிறந்த விஷயம் அப்படிங்கிற உண்மையை நீ எங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வச்சிட்ட.
நீ சொன்னதே சரி, உன்னை போன்ற அறிவாளி பக்கத்தில் இருந்தால் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அது என்னன்னு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அக்பர் மனதார பீர்பாலை பாராட்டுறார்.